ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாய்லாந்து விசா எப்படி நம்ம ஆன் அரைவலில் எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்குலாம் வந்து நவம்பர் 15 வரைக்கும் விசா ஃப்ரீ தான். ஆன் அரைவல் விசா டைரெக்டாக நீங்கள் போய் தாய்லாந்துலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போனதும் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதேமாதிரி தாய்லாந்து அவங்க க்ரைட்டீரியா பார்த்துட்டு நீங்கள் எடுத்துங்க. 4x3ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஹார்ட் காப்பீஸ் எடுக்கணும். லைக் ஃப்ளைட்டு டிக்கெட் அப் அண்ட் டவுன் அண்ட் அப்புறம் ஹோட்டல்ஸ் வந்து நீங்கள் எத்தனை நாள் இருக்கீங்களோ அத்தனை நாள் ஹோட்டல் புக்கிங்குமே பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அந்த ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஹார்ட் காப்பி கையில் வச்சுருக்கணும். ஃப்ளைட் டிக்கெட்டுக்கும் ஹார்ட் காப்பி வச்சுருக்கணும். அதேமாதிரி நீங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி நேம் வந்து எக்ஸாக்டாக அந்த ஹோட்டல் புக்கிங்க்கு எல்லாமே நேம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து ஒய்ஃபு குழந்தைங்க இது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்களோட நேமும் அந்த புக்கிங்கில் ஆட் பண்ணியிருக்கணும். அந்த ஆப்பில் போய் ஆட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு மட்டும் நேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒய்ஃபு குழந்தைங்களுக்குலாம் வந்து விசா ப்ராசஸில் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக யார்கிட்டயோ கேட்டு அதை வந்து நேம் ஆட் பண்ணி ஆப்பில் ஆட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் அங்கே போய் இறங்குனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே விசா ப்ராசஸ்க்கு வந்து ஒரு லைன் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து குழந்த இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து லைனில் நிற்காமல் கூட்டிகிட்டு போய் விசா ப்ராசஸ்க்கு டைரெக்டாக அங்கே விட்ருவாங்க. இப்போ இதே மாதிரி பேச்சுலர்ஸ் நீங்கள் ஃபேமிலி குழந்தெல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் நீங்கள் விசா ப்ராசஸ் முடிக்க முடியும். இப்போ நீங்கள் அங்கே போனதும் வந்து விசா ப்ராசஸ் போனதும் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதேமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் 2 கையிலையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துப்பாங்க. அவங்க வந்து ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸும் ஹார்ட் காப்பீஸும் கேட்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் பாஸ்போர்ட்டில் இருக்க நேம் எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க 2 பேஜில். அதில் ஒரு பேஜில் வந்து சைன் பண்ணி அந்த டேட் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள் பிளான் கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ விசா வந்து ஆன் அரைவல் ஃப்ரீ இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 2000 பாட் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து கேஷ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போகணும். அது ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. ஃபேமிலிக்கு 20,000 பாட்டு வந்து கையில் வச்சுருக்கணும். நம்ம காஸ்ட்டு படி அரௌண்ட் 60,000 பக்கம் வரும். ஸோ அதனால் நீங்கள் கையில் எப்படியும் வச்சுக்கோங்க காசு, அவங்க தாய் பாட்டை கன்வெர்ட் பண்ணி. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே போனீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஜிபே இது மாதிரிலாம் எதுவும் ஆப் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக கேஷ் கொடுத்து தான் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். கன்வர்ஷன் சார்ஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்தியாவிலே பண்ணிட்டு போயிருங்க இங்கேயே. தேங்க்யூ வெரி மச். பை. இது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.